வீரம் வீரம் விவேகம் கொண்ட மேசராசிக்காரர்களே, தன்னம்பிக்கை பிறப்பிடமாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. இந்த 7.5 சனி ஆரம்பமாகுது, எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும். நிச்சயமாக மேசத்திலே பிறந்த நீங்கள் பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்கள். பயமே உங்களை பார்த்து பயப்படும். இதான் மேசராசி. ஏன்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இன்னொருத்தவங்களால் இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது சிரித்த மாதிரி உட்காந்துருப்பீங்க, சிரித்த மாதிரி நடப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள சின்ன கோபமோ இல்லை உங்களை பழி வாங்கினவங்கள ஏதாச்சும் ஒன்று சின்னதாக செய்யணுன்ற எண்ணமோ, அதாவது வச்சு செய்யணும் அப்படின்றத சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ணமோ ஏதோ ஒன்று உங்கள் மனசில் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்கள் முகம், எல்லாரும் சொல்லுவாங்க, நான் உங்கள் முகத்தை பார்த்தாவே எல்லாம் அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசராசிக்காரங்களுடைய முகத்தை பார்த்தா யாராலையும் எதையும் சொல்லவே முடியாது. காரணம், இந்த முகம் வெளிப்படுத்தவே படுத்தாது. உள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தவே முடியாது. அதுதான் மேஷம். இப்படிப்பட்ட குணத்தை படைத்த இந்த மேஷத்திற்கு 7.5 சனியால் பாதிப்பு. 7.5 சனி பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும். 7.5 சனி உங்களுக்கு பெரிய பாதகத்தை கொடுக்கும். 7.5 சனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும். இது போன்ற அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க. தயவு செய்து இந்த பயத்துக்குள்ளே நீங்கள் போகவே வேண்டாம். பயம் உங்களை கண்டு பயந்து போனாதான் உண்டு. நீங்கள் பயத்துக்குள்ளே போக வேண்டாம். காரணம் 2 விஷயம்தான். உங்களுடைய உச்சநாதன் அப்படிங்கிறது சூரிய பகவான். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க. மேசராசிக்கு உச்சம் பெற்றவர் யாருன்னா சூரிய பகவான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் இன்னும் எப்படி வலுப்பெற்றிருக்காருன்னு நீங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். அவர் வலுப்பெற்று இருக்கிற விஷயத்தை வச்சியும் ஜாதக ரீதியாக உச்சம் பெற்று இருக்கிற சூரிய பகவான் அந்த மேஷத்தில் இருக்கிறதுனால சனிக்கு அங்கே பவரே கிடையாது. இது முதல் செய்தி. சனிக்கு மேஷத்தை தொட முடியாது. இதே உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சனி பெயர்ச்சி இதே 7.5 சனியை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்போ 7.5 சனியை சந்திக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை ஒரு உயர்வுக்கு ஏற்படுத்தியிருப்பாரே தவிர சனி பகவான் கீழே தள்ளி விட்டுருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடணும்னு எண்ணம் மேஷத்துக்கு டக்குன்னு வந்துடும். ஏன்னா கௌரவம், அந்த கௌரவம் நம்மளை துரத்திட்டே இருக்கும். நீ விடாத, நீ பிடி, நீ அடுத்த கட்டத்துக்கு வா, நீ இன்னும் கொஞ்சம் ஏறணும், நீ இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். இது மனசுக்குள்ளே நம்மளை உசுப்பேற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் சனியினால் உங்களுக்கு பயமே கிடையாது. இருந்தாலும் சனியோட பிடி கொஞ்சம் ஓவராக தானே இருக்கும். அந்த பிடியிலிருந்து நம்ம விலகணும்ல. சனி யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார், யாரையும் விட்டு வைக்கவும் மாட்டார். எப்பேற்பட்டவரையும் சனி அவருடைய பிடியில் வச்சுருப்பார். 7.5 சனி உள்ளே வராருன்னா அப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்துக்கணும். அப்போ மட்டும்தான் சனி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு. அப்படி பிடிக்காமல் சில நேரங்களில் நம்ம நிர்பந்தமாக நடக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட கட்டாயம் ஏற்படும். என்ன பண்ணுறது? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்திருக்கிறோமே, இந்த உலகம் நம்ம நல்லதே நினச்சா கூட சுற்றி இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, எதிராளிகள், இவங்களாம் நல்லது நினைக்க மாட்டாங்களே. இப்போ நம்மளுக்கு சில தர்ம சங்கடத்தை தானே ஏற்படுத்தும். அப்போ என்ன செய்யலாம்? அப்போ சனி நம்மளை பிடிச்சிருவாரு. அப்படி பிடிச்சிட்டாருன்னா அந்த பிடியிலிருந்து நம்ம விலகணும்ல. என்ன செய்கிறது? இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். இந்த 7.5 சனி இப்போது பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்ற மனசில் தைரியத்தை மேசராசிக்காரங்க வர வச்சு கொள்ளணும். இதுதான் உங்களுடைய பெரிய பலம். இந்த பலம் இருக்கும்போது சனி உங்களை சிரமப்படுத்த மாட்டார். இது ஒன்று. நீங்கள் அடிக்கடி எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசிக்காரங்க ஒரு 1000 லைக் வரட்டும், லைக் பண்ணுங்கள். மேசராசிக்காரங்களோட பவர் 1000 லைக் வருதான்னு பார்ப்போம். உங்கள் குடும்பத்தில் யார் யார் எந்தெந்த ராசியோ அந்த ராசி சனி பயிற்சியை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து 2025 ஆண்டை எப்படி கையாளுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். 2வது, அரசாங்க காரியங்கள், அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள். யாராச்சும் சிலர் உங்களுக்கு நான் அந்த பதவிகளை வாங்கித்தரேன், இல்லை நான் உங்களுக்கு பெரிய புகழை வாங்கித்தரேன், மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு யாராச்சும் உங்களை வலை போட்டாங்கன்னா இது மாதிரி ஏதாச்சும் கிளப்பி விடுவாங்க. நம்பாதீங்க. யாராச்சும் உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்கு நினச்சாங்கன்னா அதுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆசையை தூண்டி தான் எல்லாருக்கும் எல்லாரும் பணத்தை பறிக்கிறாங்க. அப்போ அதற்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. சாதாரணமாக விளைச்சல் இல்லாத ஒரு இடமா இருக்கும், இல்லை அந்த இடம் சாதகம் இல்லாமல் இருக்கும். உங்கள் தலையில் கட்டத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த 7.5 சனியில் எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பொருளாதார சிக்கல்களில் மாட்டிக்கொண்டா நம்ம தேவையில்லாத பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிறது தான் முதல் அடி விழும். முதல் இடமே அங்கே தான். நம்ம ஆசையை சில பேர் தூண்டி கௌரவத்துக்காக சில இடத்த வாங்கிறது, நம்மளுடைய பவர் என்னன்னே தெரியாமல் ஒரு சில இடத்துல போய் மாட்டிப்போம். கடன் வாங்குறதுக்கு தயாராக இருப்போம். சிம்பிளாக ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஏகப்பட்ட கடனை வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனை உண்டாகும். பக்கத்தில் உள்ளவங்க குழப்பத்தை உண்டாக்குவாங்க, நல்ல திட்டமிடுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் மேசராசிக்காரங்க இந்த திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்கணும். முதல்ல நம்ம சேனல் ஞாபகம் தான் வரணும் உங்களுக்கு. யாராச்சும் ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு பணத்தை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண வந்தாங்கன்னா நீங்கள் யோசிக்கணும்.
அதுக்கு உங்கள் ஜாதகம் சாதகமாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஜாதகம் பார்க்குறதே எப்போ தெரியுமா? ஒரு விஷயத்தை நம்ம இறங்கும்போது செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். இதுதான் ஜாதகம் பார்க்கணும். இப்போ இந்த நேரம் நம்மளுக்கு உகந்ததா இல்லையா? இதே கேள்வி தான் ஜோசியத்தில். நான் ஒரு ஹோட்டல் வாங்கலான்னு இருக்கேன் சார், வாங்கலாமா வேண்டாமா? ஒரு தேட்டர் கட்டலான்னு இருக்கேன் சார், வாங்கலாமா வேண்டாமா? ஒரு தேட்டர் கட்டலான்னு இருக்கேன் சார், செய்யலாமா வேண்டாமா? 2 வீலர் வாங்கலான்னு இருக்கேன் சார், ஒரு 2 வீலர் வாங்கலான்னு இருக்குங்க, வாங்கலாமா வேண்டாமா? ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், முடியுமா முடியாதா? ஒரு வழக்கை எதிர்த்து நான் வழக்கு போடலான்னு இருக்கேன், செய்யலாமா வேண்டாமா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ தான் ஜாதகம். இதை தான் இந்த நேரம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போ இதை நீங்கள் சரியான பிளானோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா சனி பகவான் பிடியிலிருந்து நீங்கள் விலக முடியும். இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம், இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு உங்கள் மனசில் தைரியத்தை அதிகமாக இன்னும் வர வைப்பாங்க. பல பேர் கூட்டணி உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, பக்கத்தில் உள்ள குழப்பமே பக்கத்தில் இருக்கிறவங்களால தான். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டும் இந்த பாதையிலே போனோம்னா சனி பிடி அதிகமாக இருக்கும், விடாது. ஆனால் அது வேண்டாம். நமக்கு என்ன எலிஜிபிள்? இந்த 7.5 வருஷம் நம்ம ரொம்ப முக்கியமாக கீப் பண்ணியே ஆகணும். நமக்கு பகவான் நல்லதை கொடுப்பார். நம்மளை புகழோட உச்சத்திற்கு நம்மளை கொண்டு செல்வார். புகழின் உச்சத்தை தொடுவீர்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தின் மத்தியிலும், மக்களின் மத்தியிலும், உங்களுடைய உறவுகள் மத்தியிலும் நல்ல பேர் நிச்சயம் உண்டாகும். நீங்கள் செய்கிற செயலே நடக்க ஆரம்பிச்சிடும். சனி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவார். அதை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் போயிட்டு இரையாயிடாதீங்க. அப்படி இரையாயிட்டா சனியின் பிடியிலிருந்து விலக முடியாமல் போயிடும். நீங்கள் இரையாகலைன்னா சனியுடைய பிடி வலுவிழந்துடும். அப்போ நீங்கள் சனியின் பிடியிலிருந்து நீங்கள் விலகலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த 7.5 சனியினால் மேஷத்திற்கு பாதிப்பே இல்லை. பக்கத்தில் இருக்கும், அடுத்து எதிரில் இருக்கும் சில ஏழரைகளால் பாதிப்பு அதிக அளவில் இருக்கும். 7.5னா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆசையை தூண்டுறவர்கள், இவர்களால் பாதிப்பு ஏற்படும். இதற்கு சுத்தமாக நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம புத்திசாலித்தனமாக யோசித்து கரெக்டாக செயல்பட்டாதான் இந்த 7.5 சனியை வெல்ல முடியும். அதற்கு அதிகபட்சம் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை கலர் அதிகமாக தேர்ந்தெடுங்க. மேஷத்தில் பிறந்தவர்கள் வெள்ளை கலர், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். 2வது, இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் பவள மாலை ஒன்று போட்டுக்குங்க. இல்லைனா பவளக்கல் நவரத்ன மோதிரத்தில் போட்டுக்கணும். ஒரு கையில் பவள மோதிரம் போட்டுக்கலாம், இல்லைனா பவள மணி மாலை போட்டுக்கலாம். இது 2வது, அவசியம் செஞ்சு பாருங்கள். 3வது, விநாயக பெருமானை தினசரி காலையில் எழுந்துச்சி ஒரு நெய் விளக்கு போடுங்க. அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை அனுமானுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த 7.5 வருஷமும் இந்த வருஷத்தில் நல்லதை செய்வாரே தவிர கெட்டதை செய்ய வரமாட்டார். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழரைகளும் உங்களை நெருங்க மாட்டார். யார் என்ன சொன்னாலும் உங்கள் மூளை கரெக்டாக வேலை செய்யும். இவங்கெல்லாம் துதி பாடுறாங்க ஐயா, உண்மை என்னன்னு எனக்கு தான் தெரியும். கீழிருந்து மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதை உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரம்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.